சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஆக்டிவிஸ்மா யூடியூப் சேனல் வரேன். சரி. நம்ம ஸ்கூல்ல வந்து ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆமா. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உங்க நேம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சார். என் பேரு ரொலாண்டு. எந்த ஏரியா சார்? காரைக்கால் தான். காரைக்கால் எங்க சார்? காரைக்கால் நடுவோடுதுறையில இருக்கேன், வசிக்கிறேன். ஓகே ஓகே. இது வந்து ஒரு என்ன ஃபங்க்ஷன்னா ஒரு 40 நாள் நாங்க விருதம் எடுப்போம். 40 நாள் விருதம் எடுக்கிறது எதுக்குன்னா இயேசுநாதனுடைய பாடுகளை பின்பற்றி இந்த என்ன எப்படி பாடுபட்டாரு அப்படிங்கிறதுனால பாடுபட்டு அது புனித வெள்ளிங்கிற ஒரு இது. இன்னைக்கு வந்து நிர்மலா ராணியில் ஏன் நடக்குதுன்னா இன்னைக்கு வந்து அவர் உயிர் தெழுகிறார். 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். அதுதான் இந்த ஃபங்க்ஷன். நிர்மலா ராணியில் நடக்கிற ஃபங்க்ஷன் உயிர் தெழுகிற நாள். குட் ஃப்ரைடே வந்து முந்தா நாளே முடிஞ்சு போச்சு. வேளாங்கண்ணி நடந்து போனாங்களா? அது குட் ஃப்ரைடே தான் போனாங்க. அது குட் ஃப்ரைடே நாளதுனால வேளாங்கண்ணிக்கு எல்லாமே வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னையோட முடிஞ்சு போச்சு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னமும் எங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸ் தான். எவ்வளவு கூட்டங்கள் வந்து எங்க வந்திருக்காங்க? போன வருஷத்துல இந்த வருஷம் எப்படி சார்? இந்த வருஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா கொரோனா அச்சுறுத்தறதுனால கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் நடந்துட்டாங்க. சென்னை, பெங்களூரு, மைசூர் இப்படிலேருந்துலாம் வருவாங்க. கம்மியாக தான் இந்த வருஷம். ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க இந்த வருஷம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். ஃப்ரான்சிஸ் எமில். சார் இப்போ ஃபங்க்ஷன் வந்து ரிமைல் ஸ்கூலில் வராங்க. ஆமாம், அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் சார். இது வந்து பாஸ்கா திருவிழான்னு சொல்லுவாங்க. இது வந்து இயேசு உயிர்க்கிறார். 48 நாள் விரதம் முடிச்சு இன்னைக்கு இயேசு உயிர்க்கிறார். இது எப்போதும் வந்து 12 மணி கொண்டாடுவோம். இந்த கொரோனா டைம்னால 7 மணிக்கு ஆரம்பித்து 10 மணியோடு முடிச்சிட்டோம். சிறப்பாக நடந்துச்சு. போன வருஷம் நடக்கலை. இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. போன வருஷம் நடக்கலை. கோயிலே எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீனஸ் விட்டு கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். ஓகே. வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் ரோலன். இப்போ ஒரு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அது டீட்டெயில் சொல்லுங்கள் சார். என்ன உயிர் தேடுறாரு? ஏசு வந்து உயிர் தெழுறாரு. எப்போ ஆரம்பிச்சாங்க? எப்போ தான் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷன்? இன்னையோட முடிஞ்சிட்டு. இன்னையோட முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன். சார் வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். ஆரிக்கந்தன்ராஜ். என்ன ஊர் சார் நீங்கள்? தருமபுரம். தருமபுரத்தில் எங்கே சார்? தருமபுரம் நெடுந்துரு. ஓகே சார். இப்போ வந்து ஃபங்க்ஷன் முடிச்சு வந்திருக்கீங்க. எப்படி பஸ் சிறப்பாக இருந்துச்சு? எப்படி கூட்டங்கள் எப்படி இருந்துச்சு? என்ன ஃபங்க்ஷன் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. கொஞ்சம் நேரத்தோட ஆரம்பிச்சதுனால கூட்டம் ரொம்ப அதிகம். டீட்டெயில் சொல்லுங்கள் சார். என்ன ஃபங்க்ஷன் டீட்டெயில்? அதான் இயேசு உயிர் தெரியுது. ஆமாம். 3 நாள். எல்லா வருஷமும் நடக்கும். ஓகே. எல்லா வருஷம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அவங்க நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜு சார். சார் இப்போ எங்கேயும் சார் நீங்கள் வரீங்க? இப்போ சர்ச்சிலேருந்து வரோம். இங்கே என்ன ஊர் உங்களுக்கு? எனக்கு வந்து பூத்துறையா சார்? ஓகே. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். ஃபங்க்ஷன் ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து உயிர் திறந்த நாள். சரி சார். அவர் இன்னைக்கு அதுக்காக இந்த ப்ரேயர் பண்ணுறதுக்காக நாங்கள் அவரை பார்க்கறதுக்காக ஆமாம் சார், நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். வணக்கம். சொல்லுங்கள். என் நேம் அமலன் செல்வபிரசன். நாங்கள் இங்கே காரைக்காலில் தட்டார வீதி. ஆமாம். இங்கே வந்து ஈஸ்டர் மாஸ் கொண்டாடினோம். கிறிஸ்துவோட உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடினோம். அதனால் 40 நாள் நோன்பு இருந்து தவத்தெல்லாம் இன்றைக்கி தான் முடிக்கிறோம். இந்த இன்னைக்கு தான் இன்னைக்கு முடித்தோம். 48 நாள் கிட்டத்தட்ட. என்வியில் 48 நாள் சாப்பிட மாட்டோம். நாளையிலேருந்து தான் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் என்வி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ என்னென்னா எப்போதும் இந்த மாதம் வந்து நைட்டு 12 மணிக்கு நடக்கும். இங்கே கலெக்டரேட்டு கொரோனா இந்த பர்மிஷனால் 7 மணிக்கே வச்சுட்டாங்க. அது மிட் நைட்டில் இருந்தால் தான் அதனுடைய இதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதம் ஆனால் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் முன்கூட்டியே வச்சுட்டாங்க. போன வருஷம் நடந்தது. மக்கள் பங்கு பெறல. லைவ் டெலிகாஸ்ட் மட்டும் ஃபாதர்ஸ் ரன் பண்ணிவிட்டு லைவ் டெலிகாஸ்ட்டு போட்டாங்க. இந்த வருஷம் வந்து வாய்ப்பு கிடைச்சிது. மக்களுக்கு இந்த வருஷம் கண் விழிப்பை கடவுள் குறைச்சிட்டாரு. ஸோ மக்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு இரவு சிறப்பாக வீடு திரும்பி அவங்கவுங்க தன்னுடைய வேலைகளை கவனிப்பாங்க. அவ்வளோதான். வேளாங்கண்ணி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் நடந்து போயிட்டு வந்துட்டு இங்கே ஈஸ்டருக்காக இங்கே கலந்துக்கிட்டோம். அங்கே ஈஸ்டர்லேயும் வேளாங்கண்ணி இந்த மாதிரி வாங்கி நைட்டு நடக்கும். டே அண்ட் நைட் நடக்கும். அங்கே நடக்கும். தமிழ்நாட்டிலலாம் நைட் நடக்குது. இங்கே காரைக்கால் பாண்டியில் தான் நைட்டில் நடக்கலை. கூட்டம் வந்து ஓவருக்கு தான். க்ரௌடு ஓவர் தான். அதிகம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேம் சொல்லுங்கம்மா. போன வருஷம்லாம் இந்த நேம் சொல்லுங்கம்மா. பேர் ஆரைக்கமாரி. என்ன ஊருமா நீங்கள்? காரைக்கால் எங்கம்மா? இந்திரா நகர். சொல்லுமா. ஓகேம்மா. இப்போ வந்து ஃபங்க்ஷன் நடந்திருக்கு சார். சொல்லுங்கள் டீட்டெயில். போன வருஷமாக இந்த தேவை இல்லாமல் இந்த விழா நடத்தாமல் நாங்கள் ரொம்ப ஆண்டவரை
வேண்டிக்கிட்டோம். ஒரே அழுவத்தான். கடவுள் அதெல்லாம் தீர்த்துட்டு இந்த கொரோனாலாம் எல்லாத்தையும் அடித்து விரட்டிட்டு அவர் இதை கொண்டாடினார். இந்த ஈஸ்டரை கொடான கொடி நன்றி ராஜாவுக்கு, கொடான கொடி நன்றி செலுத்துற அப்பாவுக்கு. எப்போதுமே அன்டைம் நடக்கும், கொஞ்சம் கொரோனா டைம். ஆமா, முன்னாடி நடந்திருக்கு. இதுல எப்படி விரதம் இருந்துட்டு வருவாங்க சொல்றாங்க, டீடைல்ஸ் எத்தனை நாள் இருந்துட்டு வரீங்க? அதான் 40 நாள். 40 நாள் எப்படி இருப்பீங்கம்மா அது சொல்லுங்க. அந்த கவிச்செல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். சரிம்மா. கவிச்சு சுத்தமாக சேர்க்க மாட்டோம். ஒரு பிள்ளைங்களுக்கு கூட முட்டை போட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் போட்டு கொடுன்னு சொன்னா கூட என் மருமகனை செய்ய மாட்டாங்க. அது அப்படியே பாரம்பரிய அவங்க தாய் வீட்டில் எப்படி இருந்தாங்க பாரு, நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் மகனை அதே மாதிரி நடத்துது. ஃபங்க்ஷனுக்கு மெயின் கருத்து என்ன சொல்லுங்க? அவங்க வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அந்த நாட்கள்? அந்த நாட்கள் ஏமா அது என்னமா சொல்லு. இல்லை அவங்க அவர் இறந்து உயிர் பொழைச்சி வராங்கன்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்றாங்க. சனிக்கிழமை ஏகலமா அதாவது டோமலை எல்லாம் சொல்றோம். 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்க்கிறார். 3ஆம் நாள் உயிர்க்கிறார் ஆண்டவர். ஆமா, அல்லேலூயா. இந்த வேளாங்கண்ணி நடந்து போறாங்களா நிறைய பேர்? அது பாதத்துல போறாங்க. போறீங்களா இல்ல எப்படி? நான் போகல. என் பிள்ளைங்க எல்லாம் போறாங்க. என் பேர பிள்ளை போயிட்டு அங்க ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும்? இதே மாதிரி இங்க நடக்கும்? இதே மாதிரி தான் அங்கேயே நடக்கும். அதே நடக்கும். எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம். இன்னைக்கு காலைல 6 மணிக்கு தான் வந்தாங்க. நேற்று போயிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு. நம்ம ஆக்டிவிஸ்மா யூடியூப் சேனல்ல இவங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, அதுக்கு நன்றி சொல்லக்கூடாது. நன்றி. இயேசுக்கு புகழ். வணக்கம் சார். வணக்கம். நேம் சொல்லுங்க சார். என் பேர் சந்தனசாமிங்க. நான் பிரின்சிபல் காரைக்கால் பாலிடெக்னிக்கில் வேலை செஞ்சிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஈஸ்டர் பெருவிழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இங்கே மாஸுக்காக வந்தோம். மாஸ் இன்னைக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு, 10 மணிக்கு நிறைவேறிச்சிங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து 3ஆம் நாள் வந்து உயிர் பெற்று எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த விழா வந்து மிகவும் சிறந்த விழாங்க. கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து மிக முக்கியமான விழா வந்து இந்த விழா தாங்க. எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுங்க. இது விரதம் இருந்துட்டு வரணும்னு சொல்றாங்க. டீடைல்ஸ் எத்தனை நாள் இருக்கு? ஆமாம், 40 நாள் விரதம் இருப்போங்க. ஸ்டார்டிங்கில் 40 நாளில் எவரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா சிலுவை பாதை வந்து நடைபெறும். அந்த ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நோன்பு இருப்போம். அது வந்து விரதம் இருப்போம். அது வந்து என்வி சாப்பிட மாட்டோம், வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். இந்த 40 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேரியன் சாப்பிடுவோம். வயது முதிர்ந்தவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க மட்டும் இந்த காலை உணவு வந்து தவிர்த்துக்கலாம். மற்ற எல்லாமே வந்து காலையில் கட்டாயமாக வந்து நோன்பு இருக்கணும். இந்த 40 நாள் விரதங்கள் இருந்த பிறகு குட் ஃப்ரைடே வரும். குட் ஃப்ரைடே முடிந்த பிறகு 3ஆம் நாள் வந்து இயேசு உயிர் தெழுந்து வந்துடுவாங்க. இயேசுநாதர் வந்து ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே அன்னைக்கு மக்களுக்காக பாடுபட்டு அவர் தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செஞ்சிடறாருங்க. மக்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு பிறக்கிறதுக்காக அவர் வந்து தன்னையே வந்து தியாகமாக கொடுத்துட்றாரு. அது 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா உயிர்த்து வந்துடுறாருங்க. அந்த உயிர்ப்பு பெருவிழாவை வந்து மிகப்பெரிய விழாவை வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கொண்டாடுறாங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா குட் ஃப்ரைடேங்கிறது ஒரே நாளில் தான் கொண்டாடப்படும். அதுமாதிரி இயேசு உயிர்ப்பு விழாவும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கொண்டாடப்படுங்க. சிலவங்க வேளாங்கண்ணிக்கு வந்து நடந்து போய் அங்கே நைட் மாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த உயிர்ப்பு பெருவிழாவை அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம ஆக்டிவிஸ்ட் யூடியூப் சேனல் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.